வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 18/12/5125 நாள் 1/4/2025 பஞ்சாங்கம் குறித்த முழு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை வழக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தி விரதம் மற்றும் கார்த்திகை விரதம். கார்த்திகை என்பது சாட்சாத் முருகப்பெருமானை ரிஷிகளுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடியவர்கள், மகா பதிவிரதையாக இருக்கக்கூடியவர்கள் 7 பேர் அவரை எடுத்து வளர்க்கிறார்கள். அவரை எடுத்து வளர்த்த அந்த ஒரு விஷயத்தினாலேயே சாட்சாத் பரமேஸ்வரர் அந்த 7 பெண்களுக்கும் வரம் கொடுக்கிறார். நீங்கள் அனைவரும் ஆகாயத்திலே கார்த்திகை நட்சத்திரங்களாக இருக்க வேண்டியது என்று வரம் கொடுக்கிறார். அதுதான் நாளடைவிலே கிருத்திகை என்று மாறிவிட்டது. அதை முருகப்பெருமானுக்கு என்றும் நம்ம மனிதர்களாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது அந்த முருகப்பெருமானை வளர்த்தவாளுக்குத்தான் இருக்கிற விரதம். ஆகவே நாம் முருகப்பெருமானை வழிபடுகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் கோவில், ஸ்ரீ வள்ளி தேவ சேனாசமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கே விநாயக பெருமானுக்கும் ஸ்ரீ வள்ளி தேவ சேனாசமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கும் நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஸ்ரீ வள்ளி தேவ சேனாசமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு செவ்வரளி மாலையை சாற்றி நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய திருப்பாதங்களே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக சேரும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால், பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் என்பது அக்னி பகவானுடைய நட்சத்திரம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பங்குனி மாதம் 18/12/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 1/4/2025. சூரிய உதயமானது காலை 6 மணி
15 நிமிடத்திற்கு. அயனம் உத்தராயணி. ருது சிசிர ருதௌ. மாசமானது பால்குண மாசே, பங்குனி மாதம் மீன மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது திருதியாம். திருதியை திதி 9 நாழிகை 36 வினாடி. காலை 10 மணி 25 நிமிடம் வரை. அதன் பிறகு சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இன்றைய சிராத்த திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பால்குண மாசே, பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அனைவருமே நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருகர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் நாம் பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இதை வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசரமானது பௌமவாசரே, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் 22 நாழிகை 52 வினாடி. பிற்பகல் 3 மணி 24 நிமிடம் வரை. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது பங்குனி மாதத்தில் அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தின நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடியுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபபலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களானது பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம், தவறில்லை. ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தாங்கள் வருஷாவசம் உங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள்.
அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு சுப பலன்களானது அதிகமாக தங்களை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் 4 முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளவிரே சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், சக்தி கணபதி விரதம், கூர்ம கல்பாத்தி. இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 3:15 முதல் 4:45 வரை. யமகண்டமானது காலை 9:15 முதல் 10:45 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12:15 முதல் 1:45 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:10 முதல் காலை 9:46 வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:46 முதல் பிற்பகல் 3:24 வரை சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:24 முதல் இரவு 9:02 வரை சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9:02 முதல் பின்னிரவு 2:40 வரை சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 2:40 முதல் புதன்கிழமை என்ற காலை 8:18 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.